ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, வீட்டில் கிராசரி வந்து காலி ஆயிடுச்சு. சரி அது வாங்கலாமேன்னு சொல்லி தான் வெளியே போயிருந்தோம். மந்த்லி வந்து கிராசரி வந்து வாங்கிடுவோம். அப்படி நடுவில் கொஞ்சம் காலி ஆயிடுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயே இருக்க கடையில் வந்து வாங்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவோம். சரி போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி போயிருந்தோம். எப்பயுமே கிராசரி வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா லிஸ்ட் எடுத்துகிட்டு போனால் தான் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். என்ன தான் நம்ம வீட்டிலேருந்து ஞாபகம் வச்சுட்டு போனாலும் அங்கே போயிட்டு நமக்கு கண்டிப்பாக மறந்துடும். ஒரு திங்ஸை பார்க்கும்போதும் சரி இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் நம்மளோட பட்ஜெட்டையும் மீறி போயிடும். அதுக்கு தான் எப்பயுமே வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். மற்றது மேலாம் நமக்கு வாங்கணும்னு தோணாது. நானும் அப்படி தான் லிஸ்ட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் லிஸ்ட்டை வீட்டிலே மறந்து வச்சுட்டு போயிட்டேன். வாங்க போனது என்னவோ ஒரு 10 பொருள் தான். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 திங்ஸை வந்து மறந்து வாங்காமலே வந்துட்டேன். நானும் யோசித்து பார்த்தேன் என்னடா வாங்கணும்னு சொல்லிட்டு ஞாபகமே இல்லை. சரி ஞாபகம் இருந்தது மட்டும் வாங்கிக்கிட்டு பில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எப்பயுமே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். வரும்போதே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். ஸோ வாங்கி வச்சுருந்தாங்க. இது வந்து ரொம்ப சின்ன மீன் தான், ஆனால் பார்க்க வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது வந்து நான் 3rd டைம் இன்னும் தான் வஞ்சர மீன் சாப்பிட்றேன். எனக்கு ஃபிஷ்ஷெல்லாம் அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு டேஸ்ட் கூட ஞாபகம் இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாக இங்கே வந்து மார்க்கெட்லாம் போக மாட்டோம். இங்கேயே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் சொல்லி தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு டவுட்டில் தான் வாங்கியிருந்தோம். கட் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. எனக்கு ஃபிஷ் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டேன். அதுவே வந்து ப்ரான், நண்டு இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். ஃபிஷ்ஷிலே வந்து பார்த்திங்கன்னா நாக்கு மீனுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப தட்டையாக ஒரு மாதிரி இருக்கும். அந்த மீன் மட்டும்தான் சாப்பிடுவேன். சரி இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தோம். ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அவங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதோட மறந்துட்டு போயிட்டாங்க. சரி நம்மளே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உக்காந்து கட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா ஸ்லைஸாக வரும். இது ரொம்ப சின்ன மீனுன்றதுனால நம்மளால் வந்து அந்தளவுக்கு ஸ்லைஸாக கட் பண்ண முடியல. கொஞ்சம் பெருசாக தான் வந்தது. சரி டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு பார்த்தோம். டேஸ்ட் நல்லாவே இருந்தது. சைட் பையாக வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்காக இதோட தலை முன்னாடியே வாங்கி வச்சுருந்த ஃபிஷ்ஷோட தலை அதெல்லாம் மட்டும் போட்டு குழம்புக்கு தேவையானதாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். எப்பயும் போல் அரைச்சி வைக்கிற மெத்தட் தான். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி மசாலா தூள்லாம் அதிலே போட்டு வதக்கி அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சிட வேண்டியதான். அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. இதை வந்து என்ன பண்ணேன்னா கட் பண்ணதெல்லாம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு ரவுண்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல் வந்து வராது, அது போயிடும். அவங்க கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் பெரிய பெரிய பீஸாக தான் வந்தது. ரொம்ப மெலிசாக கட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து சின்ன மீன் தான். இதில் பார்க்க தான் பெருசாக தெரியுது. ரொம்ப சின்ன மீன் தான். பெரிய ஃபிஷ்ஷாக இருந்ததுன்னா கொஞ்சம் தின்னாக வந்திருக்கும், ஸ்லைஸாக வந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் தடிமலாகவே வந்தது. இருந்தாலும் வறுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே தான் இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்று வர மாதிரி தான் இருந்தது. சரி சொல்லிவிட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. எப்பயுமே வந்து மீன் வறுக்கிறோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா ஊற வச்சிடணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரம், உப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசாலாவில் நல்லா இறங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி சுட சுட சூப்பராக சாப்பிட்லாம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு சிக்கன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப சால்ட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு. காரமும் உப்பும் வந்து பார்த்திங்கன்னா
நம்மளோட தேவைக்கேற்ப போட்டுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இதை மட்டும் போட்டு ஊற வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லையும் போட்டு வறுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து வானல்லையும் போட்டு வறுக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மைதா போட்டு கூட நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா வானலில் போட்டு வறுக்கிற மெத்தடு. அந்த மாதிரி வறுத்தா வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அது வந்து மொடன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அதுமாரி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு. ஹாஸ்டலில் மோஸ்ட்லி அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் தோசைக்கல்ல வறுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக வரும். அதேமாரி நல்லாவும் குக் ஆகும், மொடன்னுலாம் இருக்காது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே தோசைக்கல்லை வச்சு எண்ணெய் வந்து வறுக்க ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா தான் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகும். அப்படியே சைட் பையாக வந்து மசாலா தடவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊற வச்சிடணும். அதை அப்படியே வச்சுருந்து நைட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் நல்லாயிருக்கும் நைட்டில் ஃப்ரை பண்ணோம்னா. தோசைக்கல்லையில் எடுத்து வச்சுட்டு இது அப்படியே மேலே ஒரு 10 நிமிஷம், பின்னாடி பக்கம் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேக விடணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரையாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும்போதே எடுத்துருவோம். ஏன்னா வீட்டில் வந்து கருகிற மாதிரி இருந்தால் பிடிக்காது. ஆனால் எனக்கு நல்லா கருகின மாதிரி இருந்தால் தான் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். அதனால் எனக்கு மட்டும் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன். மற்றவங்களுக்குலாம் அப்படியே கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்கும்போதே எடுத்துருவேன். நல்லா எண்ணெயில் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, அப்புறம் இதை கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணி அதை வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து நான் ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்ததில்ல, பட் வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது. இது மாதிரி வந்து வானல்லையே போட்டு செஞ்சோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி மொடன்னு இருக்கும். அதனால தான் எனக்கு பிடிக்காது பர்சனலாக. இதே நெத்திலி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இந்த மாதிரி மசாலாலாம் தடவி வானலில் பொரிச்சு எடுத்தோம்னா சிக்கன் 65 மாதிரியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே வந்து குக் ஆகிடுச்சு. அதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபிஷ்ஷாக வந்து திருப்பி எடுத்துட வேண்டியது தான். இது சொன்ன மாரி ஆயில் வந்து நல்லா ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. மீன் வறுக்க தெரியாதவங்க கூட இது வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸ், அந்த பக்கம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே திருப்பி ஒரு மீனாக வந்து நம்ம திருப்பி விட்டு எடுத்துக்க வேண்டியதான். அப்படியே சைடில் கொஞ்சம் நேரம் அப்படியே சைடில் வறுத்துக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸும் மீன் குழம்பு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தாங்க செஞ்சுருந்தோம். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இதோட தலையும் சங்கரா மீன் இதை போட்டு தான் குழம்பு வச்சது. இது வந்து ஃபிஷ் ஃப்ரையாக பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது ஆனியன் வச்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா சுட சுட வந்து எடுத்து அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரவே வராது பாருங்கள். நல்லா வந்து அது கூட ஒட்டி இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம ஊற வச்சு செய்யணுன்றது. அந்த ஃபிஷ்ஷு கூடவே காரமும் உப்பும் நல்லா ஊறி இருக்கும். அதேமாரி மசாலாவும் பிரியாது. நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி உடனே போட்டு ரெடி பண்ணோம்னா அது வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தான் எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை வந்து ஊற வச்சு பண்ணணும். அதேமாதிரி சிக்கன் 65 பண்ணுறதுனால ஊற வச்சு பண்ணோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பிரித்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காசரக்கீரைக்கெலாம் ஒன்றும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த கீரையாக இருந்தாலும் முருங்கைக்கீரை இருந்தாலும் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புக்கே சாப்பிட்றதோட சாம்பார், கீரை அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் தான் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். வீட்டில் வந்து காசரக்கீரை தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை தொட்டு சாப்பிட்டாங்க, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ணி
வச்சு சேர்த்து சாப்பிட்டாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்றைக்கான விலாக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.